பேரிடர் வந்தால் உதவி கேட்டால் ₹1 கொடுக்கறது இல்ல, நம்ம வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் சுருட்டி வச்சுக்கிட்டு இதையெல்லாம் தாண்டி கொடுக்கறத படிக்கிறதுக்கு கூட திறன் இல்லாத ஒரு நபரை வைத்து விட்டு சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாம தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய், நான் நிதி அமைச்சரா இருக்கும்போது வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன், எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்க திணித்து இருக்கிறார்கள் நம்ம பின்புறுத்துறதுக்காகவே. இதையெல்லாம் மறைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் 7 வருஷத்துக்கு முன்னால எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த ஆர்டிஐ ரிப்ளையை ஒரே ஆள் 4 நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு பொருளையை எழுப்ப பாக்குறாங்க. நான் கேக்குறேன், படித்த மாநிலத்தில், பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில், அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளவு நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை.